வாழ்க வையகம், வாழ்க வளமுட. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிர் அறிவுமவன். வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிர் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணோ இன்ப துன்பமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணோ இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யானே யார் பிரிவேது. அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யானே யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீயொன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீயொன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. ஒன்று சேர்ந்து தலை தொழுகுடலாகி உலகில் வந்தே
ஒன்று சேர்ந்து தலை தொழுகுடலாகி உலகில் வந்தேன். அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த கரும் பிறவியில் முன்வினையறுத்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு இந்த கரும் பிறவியில் முன்வினையறுத்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த குரு குதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடிகை வாழ்த்தி வாழ்வேன். வந்த குரு குதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடிகை வாழ்த்தி வாழ்வேன். பஞ்சபூத நவகிரகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்தேன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்தேன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறந்தேன். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். தவம் தொடங்குகிறோம். பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்கள்ல பிருத்திவி, அப்பு, தேய், வாயு, ஆகாசம் என்று சொல்றார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றில ஐந்தாவது தத்துவமாகிய மண், நிலம், அதையே நாம் இப்பொழுது தவத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நிலத்துக்கு அறிகுறியாக இந்த உலக உருண்டையே நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். இந்த உலக உருண்டை மிகப்பெரியது, 25,000 மைல் சுற்றளவு உடையது. மண்ணு, லோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே விரைவாக 1000 மைல் வேகத்துல மணிக்கு தன்னைத்தானே சுற்றிக் கொண்டிருப்பது. சூரியனை ஒரு நாள் ஒன்றுக்கு 16 லட்சம் மைல் சுற்றி வரக்கூடிய இத்தகைய எத்தகு போல் இந்த நிலம் உலகம். அதனுடைய மேன்மையை மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல இந்த நில உலகின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையில வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். மண் என்ற நிலம் மீது, நில உருண்டை மீது மனம் செலுத்தி தவம் இயக்குவோம். பிரபஞ்ச பரிணாமத்துல 4வது தத்துவமாகிய நீரின் மேல் தவம் தொடங்குகிறோம். உலக உருண்டையின் மீது 128 பகுதி நிலம். அந்த நிலத்தில பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நீரின் இருப்பை மேகங்கள்ல, தாவரங்கள்ல, உயிரினங்கள்ல நாம் உணர முடிகிறது.
நீர் அவ்வளவு உயிர் வாழ்க்கைக்கு அவசியம் என்று தெரிந்து கொள்வோம். நீரின் பெருமையை நினைந்து மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா தொழில்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமி பிறந்து கொண்டே இருக்கிறது. நடுமையத்திலே கனத்த அணுக்கள் எல்லாம் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. அதனுடைய நெருக்கம் அணுச்சிதவு ஏற்பட்டு எப்பொழுதுமே ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடுமையத்தில ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் மேல் பகுதி வரையில வந்து உயிர்கள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கின்றன. மனவிரிவு கொண்டு நெருப்பின் பெருமையை மதித்து போற்றி மகிழ்கிறோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நாம் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய கலையை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த நில உலகத்தின் மீது 10 மைல் வரையில அடர்த்தியாகவும் இன்னும் கொஞ்ச தூரம் லேசாகவும் காற்று கவசம் போல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்றுதான் எல்லா உயிர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கிறது. மனவிரிவு கொண்டு காற்றின் பெருமையை மதித்து போற்றுகிறோம். காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையில உபயோகித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குது. இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறாகிய இந்த விண், இந்த உயிராற்றல் நமது உடலிலே உயிராற்றலாக இருப்பதே பிரபஞ்சம் முழுவதிலும் இந்த விண்ணின் சேர்க்கைதான் மற்ற 4 பூதங்களும். விண்ணின் பெருமையை உணர்ந்து மதித்து போற்றுகிறோம். விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்துல விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணென்ற ஆகாச ஆற்றலாலும் அதிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையிலே உபயோகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி
தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய விண்கலத்தை, சக்திகளத்தை நோக்கி இந்த தவம் இயற்ற வேண்டும். இந்த பின் நிறைந்த சக்திகளமாகிய அந்த ஆகாசத்துல, மகா ஆகாசத்துல பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றிலே ஒரு சூரியன் தான் இப்பொழுது நம் உலகம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரியன். அதை சேர்ந்த கிரகங்கள் எல்லாம் சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களும் நமது உடலுக்கும் மனதுக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்புடையவை. இப்பொழுது இந்த 9 கோள்கள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். முதல்ல சூரியனை நமது தவத்துக்காக நினைத்துக் கொள்கிறோம். சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோளம். அது பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது என்று கணக்கெடுத்திருக்கிறார். ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 25 நாட்களுக்கு ஒரு சுற்று தன்னைத்தானே முடித்துக் கொண்டு இயங்குவது சூரியன். சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் வாழ்க்கையிலே வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. சூரியனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனுக்கு அப்பால் 3 கோடி மைல் தொலைவில் இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது புதன். பசுநிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 88 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது புதன். புதனுடைய காந்தாலை கதிர்கள் அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. புதனுடைய காந்தாலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே புதனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனை சுற்றி 2வது வட்ட பாதையில சுக்கிரன் 6 கோடி மைலுக்கு அப்பால் பலம் வந்து கொண்டிருப்பது. 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது சுக்கிரன். சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் மகிழ்ச்சி, வாழ்க்கையில மேன்மை, நட்பு இவையெல்லாம் அளிக்க வல்லது. சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சுக்கிரனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
இப்பொழுது சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனில் இருந்து 3வது வட்ட பாதையில சுழன்று கொண்டிருப்பது, வலம் வந்து கொண்டிருப்பது நில உலகம். 9 கோடி மைலுக்கு அப்பால் அந்த நில உலகத்தை வலம் வந்து கொண்டிருப்பது சந்திரன் 2,30,30 மைலுக்கு அப்பால். 29 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சந்திரன். சந்திரனுடைய காந்தாலை கதிர்கள் நமது இரத்த ஓட்டத்திலே சீர்மை அமைப்பது, அறிவிலே மேன்மை தருவது, வாழ்க்கையில் பலம் தருவது. எப்பொழுதுமே சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்குமாறு சந்திரன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். இது 4வது வட்ட பாதையில சூரியனை சுற்றி கொண்டிருப்பது 14 கோடி மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு 18 மாதங்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு செந்நிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது செவ்வாய். செவ்வாயினுடைய காந்தாலை கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. செவ்வாயினுடைய காந்தலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே செவ்வாயினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாறு செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். குரு என்ற ஆற்றல் மிக்க பெருங்கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனில் இருந்து 48 கோடி மைலுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருப்பது குரு. பொன்னிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருப்பது குரு. குருவினுடைய காந்தலை கதிர்கள் மெய்யுணர்வு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. குருவினுடைய காந்தாலை கதைகளை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதும் குருவினுடைய காந்தாலை கதைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சனி என்ற ஆற்றல்மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 6வது வட்டப்பாதையில 88 கோடி மைலுக்கு அப்பால் பலம் வந்து கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தலை கதிர்கள் சாம்பல் நிறமானவர். 30 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு சாம்பல் நிறமான கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சனி. சனியினுடைய காந்தலை கதிர்கள் ஆயுள் நீளம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லது. சனியினுடைய காந்தலை கதிர்கள் நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே சனியினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாறு சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
ராகு கேது என்னும் ஆற்றல் மிக்க காந்தாலை பாதைகள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனின் நடுமையத்தில அணுக்கள் செயலற்று நின்று விடுகிறது. அது சுத்த வெளியாகி பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை, அதுவே கரும்புள்ளி எனப்படுகிறது. அது மேலும் மிக மிக அங்கே நிற்க முடியாமல் பிரபஞ்சம் முழுவதும் கொடுபோன்று ஆரம்பித்து பிரபஞ்சமெல்லாம் கடந்து சுத்த வெளியோட கலந்து கொண்டிருக்கிறார். சூரியனின் இருபுறமும் இவ்வாறு எப்பொழுது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பிளாக் ஹோல், கருநிறமான காந்தாலை பாதைகள், ஒரு புறம் கேது என்றும் ஒரு புறம் ராகு என்று சொல்லுகிறோம். ராகு கேது இரண்டுமே கருநிறமான அலைகளை வீசிக்கொண்டு இருப்பவை. ராகு கேது காந்தாலைகள் மெய்விளக்கம், வாழ்க்கை வளங்கள், உடல் நலம் அனைத்தும் அளிக்க வல்லவை. ராகு கேது காந்தாலைகளில் இருந்து நாம் ஆற்றலை பெற்று ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே ராகு கேது ஆற்றல்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக ராகு கேது என்னும் காந்தாலை பாதைகள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இந்த பேரியக்க மண்டலத்திலே இந்த சூரிய குடும்பத்தை போன்று கோடான கோடி சூரிய குடும்பங்களை பார்க்கிறோம். அவைகளெல்லாம் நட்சத்திரம் என்று வழங்குகிறோம். அப்படி எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் 12 வீடுகளாக பிரித்து இருக்கின்றார்கள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று எல்லா நட்சத்திர தொகுதிகளில் இருந்தும் நமக்கு எப்பொழுதுமே ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா தொகுதியினுடைய ஆற்றல்களும் நமக்கு நலமே செய்து கொண்டிருக்குமாக இந்த 12 வீடுகளாக உள்ள இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் செல்லுகிறோம். சுத்த வெளி மெய்ப்பொருள். அதே மெய்ப்பொருள் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதையும் அணுக்களுக்கு இடையேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் இருப்பதை உணர்கிறோம். அதே மெய்ப்பொருள் நமக்குள்ளாக அறிவாக விளங்கிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். நமக்குள்ளாக அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியிலே கெட்டிப்பொருளாக உடல், ரத்த ஓட்டம், வெப்பம், காற்று, உயிர், இந்த 5 பௌதீக பிரிவுகளையும் உணர்ந்து கொள்ளுகிறோம். எல்லாவற்றையும் அறிவு ஆண்டு கொண்டிருப்பதை உணரும். இதையே போன்று ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம். அந்த உயிர்கள் சொந்தம் இல்லாத முறையில வாழும் அளவுக்கு நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும், சொந்தம் படும் உயிர்களுக்கு எந்த வரையிலே உதவும் நாம் கருணையோடு செயல்புரிய வாழ முனைவோம். இந்த பேரறிவில, இந்த விரிவான மனநிலையில எப்பொழுதும் மறவாது இருந்து கொண்டு நம் வாழ்வை நடத்தி வருவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஒன்றி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஒன்றி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஒன்றி வாழ்வோம். வாழ்க்கை துணைவரை நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறுவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்க வளமுடன் வாழ்முடன் என்று வாழ்த்து கூறுவோம். உடன் பிறந்தோர்களையும் நினைந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம்.
தொழில்துறையிலே கடமையிலே தொடர்புடையவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக வாழ்த்துக் கொள்வோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர்களுக்கும் எதிரிகளாக நினைப்போருக்கும் வாழ்த்து கூறுவோம். அவர்கள் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற கருணையோடு வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்றிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நிகழ்த்தும் ஆன்மீக உலக சாதனை தவம். நாள் மார்ச் 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி தினம். இந்த தினத்திலே, இந்த உலக சாதனை தவத்திலே அன்பர்கள் பெருவாரியாக குடும்பத்தோடு கலந்து கொண்டு மற்றும் நண்பர்களையும் அழைத்து அத்தனை பேரும் அதிலே ஈடுபட்டு நாம் 1,00,000க்கும் அதிகமான அன்பர்கள் இது கலந்து இந்த சாதனையை நிகழ்த்தி தவத்தினுடைய சிறப்பையும் மேன்மையும் உலகுக்கு அறிவிப்போம் என்று கூறி, நீங்கள் அனைவரும் அவசியம் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெருவாரியாக பங்கேற்று எல்லோருக்கும் இந்த தவத்தை உணர்த்துகின்ற வகையிலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, இன்று இந்த உயர்ந்த பணிக்கு நம்மை பணித்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை உரித்தாக்கி ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மூலமாக இணைந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்றைய மாலை சிந்தனை உரை நிகழ்ச்சியினை துவங்குவோம். இன்றைய மகரிஷி அவர்களின் கவி ஞானக்களஞ்சியம், கவி எண் 1495. அகத்தவ பயன். இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையிலுள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். மறைவிளக்கும் உண்மைகளை மனதினுள் உணர்வாய் மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றுமில்லை. பொறையுடைமை, விழிப்பு நிலை, அஞ்சாமை தியாகம், புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும். நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி நேர்மையுடன் வாழ உன்னிலவன் அவனில் நீயே. மனம்தான் மனிதன். ஆகவே முதலில் மனதை அறிந்து அதன் பின் மனதின் மறுமுனையாகிய அறிவை அறிதல் வேண்டும். அந்த அறிவுதான் எல்லாமாக ஆகியிருக்கும் தெய்வம் என உணர்தல் வேண்டும். இறைநிலை தனது அறிவாலும் ஆற்றலாலும்
தானே தன் நிலையில் மாற்றம் பெற்று வந்துள்ளவற்றில் ஒன்றான மனிதன் தனது ஆதி நிலையாகிய மூலத்தை அறிய இறைநிலைக்கும் மனதிற்கும் இடையேயான உயிரை உணர வேண்டும். உயிரின் படர்க்கை நிலையான மனதை உணர்ந்து பாவ பதிவுகளிலிருந்து விடுபட அகத்தவம் வேண்டும். மீண்டும் மீண்டும் தவத்தில் ஈடுபடும் பொழுது மனதின் விரியும் தன்மை கூடி பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் எளிதில் அறிவிற்கு புலப்படும். பொறையுடைமை, அஞ்சாமை, தியாகம் போன்ற குணநலன்கள் கிட்டும். மனதை இயற்கையோடு எப்போதும் இணைத்து கொண்டு விழிப்புணர்வுடன் அளவு முறை காத்து இன்பங்களை அனுபவித்து துன்பமில்லாமல் வாழ வேண்டும். இவ்வாறு உலக இன்பங்களின் நிறைவு பெற்று அறநெறியுடன் வாழும் பொழுது தனது இயக்கத்திற்கும் பிரபஞ்ச இயக்கத்திற்கும் மூலமாக உள்ள சுத்தவெளியின் தரம் திறம் உணர்ந்து அந்நிலையை முறைப்படுத்தி மனதை படிப்படியாக உயர்த்தி விரித்து இறைநிலை இணைப்பை ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலையை பெற்று உன்னில் அவன் அவனில் நீ எனும் பேறு பெறலாம் என்ற மகரிஷியின் கருத்தை ஒட்டிய சிந்தனைகளை பேராசிரியர் அன்பரசன் ஐயா அவர்கள் நம்மிடையே இன்று உரையாற்ற உள்ளார்கள். சிந்தனைக்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். ஐயா அவர்கள் கல்பாக்கம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயலாளராகவும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் காஞ்சிபுரம் மண்டலத்தின் துணைத் தலைவராகவும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் கிராமிய சேவா திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் தொண்டு செய்து கொண்டிருப்பவர். இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிந்து வருகின்றார். மனவளக்கலை யோகாவில் ஏறத்தாழ 22 வருடங்கள் சேவையாற்றி வருகின்றார். மேலும் ஐயா அவர்கள் 2002 அருள்நிதி, 2007 முதல் துணை பேராசிரியர். வேதாத்திரியத்தில் ஈடுபாடு காரணமாக வேதாத்திரியத்தில் டிப்ளமோ, பிஎஸ்சி, எம்எஸ்சி பட்டய படிப்புகளும் தற்போது முனைவர் பட்ட ஆய்வில் மாணவராக தனது ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகின்றார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை அகத்தவம் எனும் தலைப்பில் சிந்தனை அளிக்குமாறு அன்பர்கள் சார்பாக வணங்கியும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வரவேற்றும் உரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம் அனைவருக்குள்ளும் சுக்குமாக எழுந்தருளி இன்றைய சிந்தனையான அகத்தவம் என்ற பொருள் பற்றி நல்ல முறையில் நமக்கு சிந்தனை அமைய எல்லா வகையிலும் அருள்வாராக. வாழ்க வளமுடன். முதற்கல் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் அகத்தவம். உலக பொதுமுறையான திருக்குறளில் ஒரு குறளில் வள்ளுவ பெருந்தகை ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்று கூறுகின்றார். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அப்போ அகத்தது அகமாக இருப்பது எது? அந்த உண்மையை உணரும் பொழுது மனிதன் தெய்வமாக மாறுகின்றான். அப்போ மனிதனை தெய்வமாக மாற்றக்கூடிய ஒரு மார்க்கம் என்ன என்று சொன்னால் அது அகத்தவமே. சாமிஜி ஒரு பாடலை சொல்லுவாங்க, அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலை விரைவு குறைந்து நிலைத்து அறிவாச்சு, அலை விரைவு குறைந்து நிலைத்து அறிவாச்சு, இகத்துணர்வில் புலன் ஐந்தின் பதிவுகளை தாண்டி, இகத்துணர்வில் புலன் ஐந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்றேன், எல்லையில்லா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்றேன், திகைப்பு இல்லை நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றோம், இறைவெளியே தெய்வம் என்றோம், அது இயக்கும் ஆற்றல் பேரண்டம் என்றும் உணர்ந்தேன்
அது இயக்கும் ஆற்றல் பேரண்டம் என்றும் உணர்ந்தேன். மேலும் தெய்வத்தன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன். மேலும் தெய்வத்தன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன் என்று அற்புதமாக ஒரு கவியில் அருட்பேராற்றல் அன்பு குரல் என்ற பொருளில் ஒரு கவியில் மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ மனிதனை தெய்வமாக மாற்றக்கூடிய ஒரு இதுதான் அகத்தவம். அப்போ அகம் என்றால் உள்ளம், நெஞ்சம், உண்மை உள்ள இருக்கக்கூடிய ஒன்று. அது வெளிப்புறமாக வெளிப்படும்போது அதை மனம் என்று சொல்கின்றோம். அதனுடைய இயக்கத்தில் அது மனமாக பரிணமிக்கின்றது. தவம் என்ற வார்த்தைக்கு தன்வயமாதல் என்று ஒரு பொருள் உண்டு. தவம் என்ற வார்த்தைக்கு தன்வயமாதல். அப்போ அகமாக உள்ளே இருக்கக்கூடியது எந்த ஒரு உயிரினத்திற்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒன்று, ஏதோ ஒன்று அதுவாக மாறக்கூடிய ஒரு தன்மை தான் அகத்தவம். தன்னுடைய மூலத்தை அறிவதற்கான ஒரு மார்க்கமாக, வழிமுறையாக அகத்தவம் என்பது விளங்குகின்றது. மனதை பற்றி பேச வேண்டும். மனிதனை பற்றி பேசினாலே இங்கே மனதை பற்றி பேசணும்னு சொல்லுவாங்க. மனதை அறிந்த மனிதனும், மனதை அறிந்த மனமில்லாத மனிதனும் இல்லை, மனதை அறிந்த மனிதனும் இல்லை என்று சொல்லுவாங்க. மனமில்லாத மனிதன் இல்லை, மனதை அறிந்த மனிதனும் இல்லை. மனிதன் என்ற வார்த்தை இன்னும் பாடலை சொல்லுவாங்க. மனிதன் என்ற உருவினிலே மாக்களுண்டு மக்களுண்டு. மனிதன் என்ற உருவினிலே மாக்களுண்டு மக்களுண்டு. மனமறிந்து மனஇதமாய், மனமறிந்து மனஇதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் தொண்டாற்றும் முனிவோன் முழு மனிதன். அப்போ மனிதன் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் அதனுடைய ஆழமான பொருள் என்பது மனதை இதமாக வைத்திருப்பவன் மனிதன். அப்போ மனம் இதமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இனிமையாக, இன்பமாக இருக்கும். ஆனால் பொதுவாக எல்லோருக்கும் மனம் இதமாக இருக்கின்றதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஏனென்று சொன்னால் மனம் எப்பொழுதுமே ஒரு என்ன சொல்லுவாங்க, பொதுவான வார்த்தை, என் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் மனம் என்பது அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பொருளாக உள்ளது. அப்போ மனம் ஏன் அலைந்து கொண்டிருக்கின்றது, மனம் என்றால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் இன்னும் நமக்கு அது பொருள்படும். அப்போ மனம் என்பது எங்கிருந்து வருகின்றது? உதாரணத்துக்கு ஒரு உடல், நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஸ்தூல உடல் இருக்கிறது. உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது. உயிர் இருக்குது அப்படிங்கிறத உயிர் இல்லைன்னா நம்ம பேச முடியாது, கேட்க முடியாது. இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் இந்த உடலுக்கு வேறு பெயர் கொடுத்துடுவார்கள். நமக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய பதவியோ பொருளோ எதுவுமே நமக்கு இதாகாது, இந்த உடலுக்கு வேறு பெயர். அப்போ உடலும் உயிரும் இயங்குவதால் மனம் என்ற ஒரு உன்னதமான ஒரு பொருள் ஏற்படுகிறது. மனம் என்ற உன்னதமான பொருளும் உடலில் உயிர் இயங்குவதால் மனம் என்ற ஒன்றும் இருக்கின்றது. அப்போ உடல், உயிர், மனம் மூன்றும் சேர்ந்தது தான் நாம் ஒரு மனிதன் என்று சொல்லலாம். அப்போ இதில் மனம் என்பது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு மறைபொருளாக இருக்கின்றது. உடலை பார்க்கின்றோம். உடலிலே ஏதாவது ஒரு வலியோ ஒரு துன்பமோ ஏற்பட்டால் அது மனதை பாதிக்கிறது. உடலில் ஒரு தலைவலி இருக்குன்னு சொன்னால் நம்ம வேறு எதுலேயுமே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ உடலில் வரக்கூடிய துன்பம், உடலுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் மனதை பாதிக்கிறது. மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம், மனதில் ஏற்படக்கூடிய ஒரு அமைதியின்மை உடலை பாதிக்கிறது. நாம் ஒரு ஊர் விட்டு ஊரில் தங்கியிருக்கிறோம். ஸோ நம்முடைய உறவில், நெருங்கிய உறவினர்களுக்கு யாராவதுக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஒரு செய்தி கேட்டவுடன் நமக்கு என்ன ஆகுது? மனம் பதட்டம் அடைகிறது. ஸோ மனம் பதட்டம் அடையும் போது உடலும் அதனால் பாதிக்கப்படுகிறது. அப்போ மனமும் உடலும் பாதிக்கப்படும் பொழுது உடலில் தங்கியிருக்கக்கூடிய உயிருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அப்போ உடலில் வரக்கூடிய உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மனதையும், மனதுக்கு வரக்கூடிய பாதிப்பு உடலையும் பாதிக்கிறது. அப்போ இரண்டும் பாதிக்கப்படும் பொழுது அதனால் உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியும் பாதிப்பு ஏற்படுகின்றது.
அப்போ இந்த உடல், உயிர், மனம் மூன்றுக்கும் ஏற்படக்கூடிய இணக்கம், மூன்றுக்கும் ஏற்படக்கூடிய ஹார்மோனியை தான் நாம் யோகம் என்று சொல்கிறோம். அப்போ யோகா அப்படிங்கிற வார்த்தை வடமொழி வார்த்தை, அது யுஜ் என்ற சான்ஸ்கிரிட் வார்த்தையிலேருந்து வந்தது என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த உடலும் உயிரும் மனமும் மூன்றையும் சரியாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் நமக்கு எந்த இடத்துல நமக்கு துன்பம் இல்லாமல் நாம் இன்பமாக வாழ முடியும். இதில் பெரும்பாலும் உடலுக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு, உடலுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு மனமே காரணம் என்று மனவியல் வல்லுநர்கள் இப்போ நிறைய அதை பற்றி ஆராய்ச்சியில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உடலுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான பாதிப்பிற்கு மனதில் ஏற்படக்கூடிய குழப்பமும் பாதிப்பும் தான் ஏற்படக்கூடிய, மனதுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தம் உடலுக்கு அதிகப்படியான நோய்களை உண்டாக்குகிறது அல்லது நோயினுடைய தன்மையை அதிகரிக்கிறது. அப்போ இதில் மனதை பற்றிய ஒரு புரிதல், மனதை பற்றிய ஒரு தெளிவு ஏற்படும் என்று சொன்னால் அப்போ மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை நாம் தவிர்த்து கொள்ள முடியும். அதனால் நம்முடைய உடல்நலத்தை காக்க முடியும். அப்போ உடல்நலத்தை காப்பதனால் நாம் என்ன பண்ண முடியும்? நாம் எந்த நோக்கத்திற்கு இந்த பிறவியை எடுத்திருக்கின்றோமோ அதை அடைவதற்கு ஆன வேலையை இயல்பாக சரியாக நாம் செய்ய முடியும். ஏன்னா எல்லா உயிரினங்களும் இருக்கின்றது. மனிதனுக்கு மட்டுமல்ல, அது பூமியானது. மனிதன் இந்த இயற்கை நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் என்று மகரிஷி சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் இயற்கையில் இருக்கக்கூடிய படைப்பில் உன்னதமான ஒரு மாற்றம், மேல்நிலையானது மனிதன். ஏன்னா எந்த ஒரு விலங்கினமும் இயற்கை விதிகளுக்கு மேலாக சிந்திக்க முடியாது, அதற்கு மீறி நடக்க முடியாது. ஆனால் மனிதன் மட்டும் தன்னுடைய 6வது அறிவான பகுத்தறிவை கொண்டு இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக மாற்றி, அவனுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை உருமாற்றி தரம் மாற்றி அனுபவிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்திலே மனிதனுக்கு மட்டுமே உரித்தான ஒன்று, மனிதனுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. அப்போ இவ்வளவு பெரிய வாய்ப்புகளை மனிதனுக்கு ஏன் இயற்கை கொடுத்திருக்கின்றது? அப்போ இயற்கை தன்னுடைய ஒவ்வொன்றாக மாறி வதற்குரிய காலகட்டத்தில், ஏன்னா நம்முடைய டார்வினுடைய தியரி பிரகாரம் பரிணாமம் ஒன்றிலிருந்து ஒன்றாக மாற்றம் பெற்று வந்திருக்கின்றது. அப்போ எது மாற்றம் பெற்று வந்திருக்கின்றது என்று சொன்னால், அசைவில்லாத ஒன்றிலிருந்து அசைவான அணு உருவாகி, அணுக்களுடைய தொடர்ச்சியாக பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்களுடைய தொடர்ச்சியாக உலகங்கள் உயிரினங்களாக மாற்றம் பெற்று, உயிரினங்களிலே ஓரறிவு முதல் 5 அறிவு உள்ள விலங்கினங்களாக மாற்றம் பெற்று, பிறகு 6வது அறிவாக இருக்கக்கூடிய மனிதனாக, அதுவே இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் தான் மனிதனாக மாற்றம் பெற்று வந்திருக்கின்றது. அப்போ மாற்றம் பெற்று வந்திருக்கின்ற சொன்னால் ஒன்றிலென்று ஒன்று மாற்றம் பெற்று வந்திருக்கும் பொழுது அதில் ஏற்பட்டக்கூடிய அனைத்து விதமான அனுபவங்களும் அது தொடர்ச்சியாக மாற்றம் தரத்தை மாற்றிக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. எங்கேயுமே அந்த செயின் ரியாக்ஷன் என்பது விட்டுப்பட்டு போகலாம். சாமிஜி ஒரு பாடலை சொல்லுவாங்க, இறைவணக்க பாடலை. ஆதியனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி, ஆதி என்னும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப, மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து, மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய், பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி, அப்போ பிறப்பு இறப்பு என்ற உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று. அப்போ பரிணாமத்தில் ஒவ்வொன்றாக மாற்றம் பெற்று இறுதியாக மனிதனாக வந்திருக்கின்றது.
அப்போ இந்த மனிதனாக வந்திருந்தாலும் இந்த எல்லாம் வல்ல இன்னொரு பாடல் அவையார் சொல்லுவாங்க, பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு. பரமாய சக்தியில் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு. நிலம் 5 நீர் 4 நீடங்கி 3 உலவை 2 ஒன்று விண்ணு. நீடங்கின நெருப்பு, உலவின காற்று. நிலம் 4 நிலம் 5 நீர் 4 நீடங்கி 3 உலவை 2 ஒன்று விண்ணு. அப்போ ஒவ்வொன்றாக அந்த பரமாக இருக்கக்கூடிய அந்த ஆதியில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை மாற்றம் பெற்று இவ்வளவுமாக மாறி இறுதியாக மனிதனாக இருக்கின்றது. அதான் நமக்கு தசவாதார கதைகள் கூட அதுதான். நீர்லேருந்து முதல்ல தோன்றியது மச்சவதாரம், அதுவும் மதங்கள்லேயும் அதை தான் தெளிவாக சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு புரிஞ்சு கொண்டது தான் ஒரு கேள்வி. அப்போ இவ்வளவு மாற்றம் பெற்றக்கூடிய மனிதன் தன்னுடைய மூலத்தை அறிவதற்காகத்தான் அந்த 5 புலன்களை தாண்டி 6வது அறிவாக, அப்போ ஓரறிவு தாவரத்திற்கு தொடுநுணர்வு மட்டும் உண்டு. ஈரறிவு புழுவினங்களுக்கு தொடு உணர்வோடு கூடிய சுவை உணர்வு உண்டு. மூவறிவு பூச்சி இனங்களுக்கு தொடுணர்வும் உண்டு, சுவை உணர்வும் உண்டு, வாசனை உணர்வும் உண்டு. 4 அறிவுள்ள ஊர்வன போன்ற விலங்கினங்களுக்கு, பாம்பு போன்ற ஊர்வன போன்ற விலங்குகளுக்கு தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, ஒளி உணர்வு, வெளிச்சத்தை உணரக்கூடிய பார்வை உணர்வு இருக்கிறது. அடுத்து 5வது உயிரினங்களாக தன்மாற்றம் பெற்ற பிறகு அதற்கு தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, ஒளி உணர்வு, ஓசை உணர்வு. அப்போ இந்த ஓசை உணர்வு பெற்று இந்த 5 பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 5 விஷயங்கள்னா பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு. அப்போ அந்த 5 பூதங்கள்லேருந்து வரக்கூடிய மாற்றம் 5 தன்மாற்றங்கள்: அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். இப்போ இந்த 5 மாற்றங்களை உணர்வதற்காக 5 அறிவுள்ள உயிரினங்கள் வரை பல்கி பெருகி பல கோடி உயிரினங்களாக மாற்றம் பெற்ற பிறகு இறுதியாக மனிதனாக அதே பரம் மாற்றமடைகின்றது. அப்போ இங்கே மற்ற உயிரினங்கள் போல மனிதன் வாழ முடியாது. ஏன்னா நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, நான் வாழக்கூடிய வாழ்க்கை என்றால் பெரும்பாலான மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை விலங்கினங்கள் வாழ்க்கையிலேயே அது நிறைவு பெற்று விட்டது. இப்போ பொதுவாக நம்ம மனிதன் என்ன சொல்லுவோம், நம்ம பிறக்கிறோம், படிக்கிறோம், திருப்பி ஏர்ன் பண்ணுறோம், சம்பாதிச்சு திருப்பி நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு வாழ்க்கையில் கொஞ்சம் உயர்ந்து திருப்பி திருமணம் என்ற பந்தத்தில் மாறி மறுபடியும் குடும்பம், இன்னும் நம்மை போன்ற இன்னொரு உயிரினத்தை உற்பத்தி பண்ணி திருப்பி அந்த உயிரினங்களை வளர்த்து திருப்பி இது முடிஞ்சு போகுது. அப்போ இந்த வாழ்க்கை முறை தான் மனித வாழ்க்கைக்கு உச்சமா என்று சொன்னால் நம்ம சிந்திக்கணும். அப்போ இந்த வாழ்க்கை முறையை ஏற்கனவே குழு வாழ்க்கை முறையாக விலங்கினங்களே வாழ்ந்தாச்சு. இப்போ நாம் கட்டக்கூடிய வீடை விட ஒரு துக்கநாம்குருவி கட்டக்கூடிய கூடு மாதிரி இன்றைக்கி உலகத்தில் எந்த விஞ்ஞானியும் கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தேன்கூடு, அப்போ எல்லாமே என்னாச்சு, அங்கே இனப்பெருக்கம் பெருகி எல்லாமாக மாற்றம் பெற்றாச்சு. அப்போ 6வதாக இருக்கக்கூடிய அறிவினுடைய நோக்கம் என்ன, அப்போ மனித பிரிவுடைய நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன, இதைத்தான் மகான்கள் சொல்லுவாங்க இல்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆகவில்லையா என்றார். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அப்போ நான் யார் என்பதை அறிவது தான் 6வது அறிவினுடைய நோக்கம். அப்போ 6வது அறிவினுடைய நோக்கம் என்பது நான் யார் என்று அறிய என்று சொன்னால், நான் என்பது உடலா, நான் என்பது உயிரா, நான் என்பது மனமா என்று பார்த்தால் இந்த 3ம் சேர்ந்திருக்கக்கூடிய கலவையாக நான் தெரிந்தாலும் என்னுடைய மனமாக இது எதை என்னுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பை எது தீர்மானிக்குது என்று சொன்னால் என்னுடைய மனம். அப்போ மனதினுடைய சிறப்பு இயக்கமாக இருக்கக்கூடிய எண்ணம். அப்போ எண்ணம்தான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. ஏனென்று சொன்னால் எண்ணம்தான் எனக்கு சொல்லாக வருகிறது, அதுதான் செயலாக வருகிறது. செயலினுடைய விளைவாக இன்பமாகவும் துன்பமாகவும் எது விளை என்று சொன்னால் என்னுடைய எண்ணம்தான் எனக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அப்போ எனக்கு ஒரு இன்பமோ துன்பமோ எனக்கு ஒன்று கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் யார் என்று சொன்னால் நான் தான். இதைத்தான் கணியன் பூங்குன்றனார் ஏறத்தாழ 5000 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்னு சொல்லுவாங்க. தீதும் நன்றும் பிறதர வாரா.
தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்போ என்னுடைய எதை நான் சரியாக வைத்து கொண்டால் நான் இன்பமாக வாழ முடியும் என்று சொன்னால் என்னுடைய எண்ணத்தை சரியாக வைத்து கொண்டால். அப்போ என்னுடைய எண்ணம் என்பது எதை அடிப்படையாக வைத்து இயங்குகின்றது? மனம்தான் அடிப்படை நிலம். அப்போ அந்த மனம் எதை அடிப்படையாக வைத்து என் மனம் இயங்குகின்ற சொன்னால் என்னுடைய உயிரின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு என் மனம் இயங்குகின்றது என்று சொன்னால் தலைப்பினுடைய பொருள் அகத்தவம். தலைப்பினுடைய பொருள் அகத்தவம். அப்போ அகத்தவம் என்று சொன்னால் நம்ம எதை பற்றி பேசணும்? மனதை எல்லாத்தையும் ஓரளவுக்கு புரிந்து கொண்டால் தான் சரியாக அதை நாம் சரியான பாதையில் செல்ல முடியும். அப்போ என்னுடைய மனம் என்பது என்னுடைய உயிரின் இயக்கத்தை பொறுத்து அமைகின்றது சொன்னால் என் உடலில் உயிர் இயங்குகின்றது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய உடலில் ரத்தம் ஓடுது, நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது. அப்போ ரத்தம் ஓடுது என்று சொன்னால் ரத்தத்துக்கு ஒரு மையம் இருக்க வேண்டும் அல்லவா? எது மையமாக இருக்கின்றது? என்னுடைய இருதயம், ஹார்ட்டு இஸ் த சென்டர் ஃபார் த பிளட் சர்க்குலேஷன். என்னுடைய இரத்த ஓட்டத்திற்கு மையமாக எது இருக்கின்ற சொன்னால் இருதயம் இருப்பது போல, உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காற்றுக்கு மையமாக நுரையீரல் லங்ஸ் இருப்பது போல, உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காற்றுக்கு மையமாக நுரையீரல் இருப்பது போல, உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிருக்கும் ஒரு மையம் உண்டு, உயிர் மையம். அது எங்கே இருக்குன்னு சொன்னால் உடலை சரியாக நீளவாக்கிலும் அகலவாக்கிலும் கரெக்டாக ஒரு வெக்டர் போட்டோம்னு சொன்னால் எந்த பாயிண்ட் உடலுடைய மைய புள்ளியோ அதை மையமாக வைத்து இயங்கி கொண்டிருக்கிறது உயிர். அப்போ அந்த இடத்த மையம், அந்த இடத்துக்கு கிளாண்டுக்கு பிறகு தான் யோகியர்கள் மூலாதாரம் என்றும், அதை மெடிக்கல் சயின்ஸில் செக்ஸுவல் கிளாண்ட் என்று, பால் உணர்வு சுரப்பி என்று ஐயத்தில் அது எங்கே இருக்குன்னு சொன்னால் எருவாய்க்கு ஒரு அங்குலம் மேலேயும் கருவாய்க்கு ஒரு அங்குலம் கீழே என்று யோகிகள் சொல்வார்கள். அப்போ எருவாய்க்கு ஒரு மேலே ஆனஸ்க்கு 1 inch above அண்ட் ஜென்டல் ஆர்கான்ஸ் 1 inch below இன் சென்டர் ஆஃப் த பாடி. அப்போ அந்த இடத்துல உயிர் மையமாக வைத்து இயங்குது. அப்போ அது மட்டுமல்ல, அங்கே மையமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய உயிருடைய ஆற்றலானது உடலில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அந்த ஆற்றல், உயிராற்றல் போக வேண்டும் சொல்வதற்காக இயற்கையாக சில மையங்களை இயற்கை வச்சுருக்கு, உயிர் மையங்களை, சப்சென்டர் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெய்வேலியிலையோ இல்லை கல்பாக்கத்துலேயோ நமக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ உற்பத்தி மூலமாக இந்த மின்சாரத்தை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்? கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ அந்த மின்சாரத்தை எடுத்து கொண்டு போய் அது கிட்டத்தட்ட 1,00,000 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வோல்ட்டை எடுத்துக்கொண்டு அப்படி உள்ள கொடுத்துட முடியுமா? அப்போ அங்கங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வைப்போம். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வைப்போம் இல்லையா, மின் மாற்றி. அப்போ அதுபோல் மூலாதாரத்தை மையமாக இயங்கக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றல் உடலுடைய பல பகுதியில் போக வேண்டும் என்று சொல்வதற்காக இயற்கையாக ஒரு 7 ஆதாரங்கள், உயிர் மையங்களை இயற்கை வைத்திருக்கிறது. அதுதான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம். அதாவது மூலாதாரம் செக்ஸுவல் கிளாண்டு, சுவாதிஷ்டானம் அட்ரினல் கிளாண்டு, மணிப்புரகம் பான்கிரியாஸ், அநாகதம் தைமஸ், தைராய்டு பாராதைராய்டு விசுக்தி, பிட்யூட்ரி ஆகினை, துரியம் பீனியல் என்று 7 கிளாண்டை வச்சுருக்கோம். அப்போ நாம் இப்போ எப்படி பிறந்திருக்கோம்? நாம் எப்படி பிறந்தோம்? தாய் தாப்பன் மூலமாக பிறந்தோம். அப்போ தாய் தாப்பன் சேர்ந்து சொல்லுவாங்க இல்லையா, தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தோர் உடலாகி உலகில் வந்தோம். தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தோர் உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ, அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவெல்லாம் நம் சொத்தாச்சு. அளித்த பதிவெல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அகற்றி எல்லையில்லா மீப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் என்று சொன்னால் அகத்தவத்தை பற்றி தெரிய வேண்டும். அகத்தவம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குருவுடைய தொடர்பு அவசியம். சாமி சொல்லுவாங்க, உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன்னு சொல்லுவார். உருகி நிற்கணும் குரு கிடைக்கிறதுக்கு. ஆனால் நமக்கு கிடைச்ச குரு நம்ம தேடி கொடுக்குறாருன்ற வச்சுங்க. ஆனாலும் குரு கிடைப்பது தான். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் மாதா பிதாவை காட்டுவது போல குருவே தன்னுடைய தெய்வத்தை காட்ட முடியும், மூலத்தை காட்ட முடியும்.
சரி, அப்போ அந்த உயிர் மையங்களில் எந்தெந்த இடத்துல நம்முடைய உயிராற்றலானது இயங்குதோ அதற்கு ஏற்றபடி நம்முடைய உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமாக அமைகின்றது. அப்போ உடலியல் தன்மை மனையியல் தன்மை என்பது சொன்னால் எந்த இடத்துல உயிர் சக்தி மையமாக இயங்குதோ அதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும், உடல்லையும் மனதிலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த மாற்றங்கள் நமக்கு சில நேரத்தில் நன்மையை கொடுக்கலாம், சில நேரத்தில் துன்பத்தையும் கொடுக்கலாம். அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். அப்போ இந்த உயிரினுடைய மையத்தை மாற்றி உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த பிறவிடி நோக்கத்தை அடைவதற்கு இந்த உயிரினுடைய மையத்தை மாற்றி நாம் கொண்டு போக வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்குது. இதை உணர்ந்தவர்கள் தான் ஞானிகள், மகான்கள். வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க, பிறப்பென்னும் பேதமை நீங்கி சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பென்னும் பேதமை நீங்கி சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அப்போ என்னுடைய பிறப்பு இறப்பு என்பது நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இப்போ பிறந்திருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி யாராக இருந்தேன், என்னுடைய பேரண்ட்ஸாக இருந்தேன், அவங்களுடைய பேரண்ட்ஸாக, அவங்களுடைய பெற்றோர்களாக, இப்படியே போனால் ஆதியில் இருக்கக்கூடிய மனிதர்லேருந்து இன்றைக்கி நான் வந்திருக்க வரைக்கும் எங்கேயாவது அந்த தொடர்பு விட்டு போயிருக்கானா இல்லை. அப்போ எல்லா விதமான என்னுடைய முன்னோர்கள் அவ்வளவு வினைகள் இதில் இருக்குது, என்னுடைய ஜீனில் அப்படியே பதிஞ்சு வருது. அதுதான் நம்ம சாமிஜி வந்து கருமையம் என்று சொல்லுவாங்க. கருமையன்ற வார்த்தை வந்து சாமிஜி சில அற்புதமான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. கருமையம், ஜெனட்டிக் சென்டர். அப்போ அந்த ஜெனட்டிக் சென்டரில் இந்த அனைத்து உயிரினங்களாக, அது மட்டும் அல்ல, இன்னொரு கவிஞர் சொல்கிறான் இல்லையா, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை. அப்போ ஆதியில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வல்ல இறைநிலையிலிருந்து அது மாற்றமாக பஞ்சபூதங்களாக மாற்றம் பெற்று ஓரறிவு தாவரங்களாக இருந்து புல்லினங்கள், பூச்சியா எல்லாமே மாணிக்கவாசகர் பாரு, புல்லாய் பூண்டாய் பல் மிருகங்களாய் பெருகி அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அதே மாதிரி எல்லா பிறப்பிலையும் பெற்றுக்கூடிய அனைத்து அனுபவங்களும் என்னுடைய கருமையத்தில் இருக்கிறதுனால, என்னுடைய ஜெனட்டிக்கில் இருக்கிறனால, அது ஜெனட்டிக் சென்டர் எங்கே இருக்குது, என்னுடைய உயிர் மையமான இந்த செக்ஸுவல் கிளாண்டை மூலாதாரத்தை மையமாக வைத்துக்கொண்டு என்னுடைய உயிராற்றல் இயங்கும் பொழுது அதில் ஏற்கனவே என்ன விதமாக பதிவுகள் பதிந்திருந்ததோ அதுதான் எனக்கு எண்ணமாக, சொல்லாக, செயலாக வெளிப்படும். அப்போ ஒவ்வொரு பிரிவிலும் என்ன, ஒவ்வொரு இதிலையும் எடுத்துக்கக்கூடிய அனைத்து தன்மைகளும், அப்போ அவர்கள் செய்திருக்கக்கூடிய நல்லதும் சரி தீயதும் சரி எல்லாமே எனக்கு என்ன கருவழி தொடராக வந்து அதுதான் எனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 3 வயதுக்கு பிறகு எனக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருது. 3 வயசுக்கு அப்புறம் எனக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருது. அப்போ 3 வயசுக்கு பிறகு நான் சேர்த்து கொண்ட, நான் செய்திருக்கூடிய வினைகள், என்னுடைய புலன்கள் மூலமாக நான் பெற்ற அனுபவங்கள் அதுவும் எனக்குள்ள பதிவாக பதிந்திருக்கின்றது. அப்போ முன்னோர் செய்த வினை வித்தில் உண்டு, அது சஞ்சித கர்மம். முன்னோர் செய்த வினைப்பது வித்தில் உண்டு. மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, அது பிராரப்த கர்மம். நான் வாங்கின பிராப்தம் தான்பா, என் பிராப்தம் தான் சொல்கிறான். ஏன் படிக்கிற காலத்தில் படிக்காமல் இருந்துட்டா என்ன ஆகும், பின்னாடி வாழ்க்கை சிறக்காது. அப்போ அந்த எப்போ ஓடி ஆடி இது காலத்தில் வந்து எந்த செயலும் செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் பின்னாடி பிற்காலம் எப்படி இருக்கும், இருண்ட காலமாக இருக்கும். அப்போ முன்னோர் செய்த வினைப்பது வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு. பின்னே நீ செய் வினைக்கு, இப்போ நான் செய்யக்கூடிய வினைக்கு புலன் 5 இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு. உன்னை நீ உள்ளுணர்வும் அகத்தவத்தை ஆற்றி, உன்னை நீ உள்ளுணர்வும் அகத்தவத்தை ஆற்றி இப்பதிவுகளை ஒவ்வொன்றாக கழிக்க வேண்டும், தணிக்க வேண்டும். பதிவு ஒவ்வொன்றாய் கழித்து வர வேண்டும். தன்னில் பதிவான பதிவுகளை மாற்ற தணிக்க, தன்னில் பதிவான பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். அப்போ இங்கே சொன்னால் அந்த இடத்த மையமாக வச்சு உயிராற்றல் இயங்கும் பொழுது அது நமக்கு பெரும்பாலும் இன்பம் துன்பம் என்ற 2 நிலைகளை கொடுக்கும். அப்போ இதை தாண்டி வரணும்னு சொன்னால் உயிருடைய மையத்தை மாற்றி மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருவதற்கு தான் இவர்கள் வந்து அஷ்டாங்க யோகம் என்ற ஒன்று யோகியில் கொண்டு கொடுத்தாங்க நமக்கு. அப்போ அஷ்டாங்க யோகங்கிறது ஒன்றும் இல்லை, உடலுக்கு ஒரு 4 நிலைகள், மனதுக்கு 4. உடலுக்கு யமம், நியமம், ஆசனம், பிரணயாமா என்ற உடலை உறுதி செய்வதற்கு,
உடலை பலப்படுத்துவதற்கு, உடலை ஸ்திரப்படுத்துவதற்கு 4 விஷயங்கள். எதை செய்யணும், செய்யக்கூடாது, எப்படி நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணுன்ற மாதிரி நியமம். ஆசனங்கிறது இருக்கை, அதற்கு உடலை உறுதி செய்வதற்கு. திறப்பு பிராணாயாமன்றது மூச்சு பயிற்சி செய்து இடகலை, பிங்கலை, சுருமுனை இதெல்லாம் அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் செய்து உடலை உஷ்ணப்படுத்தி இந்த மையத்தை என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்கராசை மாற்றி கொண்டு வந்தாங்க. பிரத்யேகார, தாரணம், தியானம், சமாதி என்ற 4 நிலைகளில் இவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில மந்திரங்களை சொல்லியோ மூலாதாரத்தில் மையமாகக்கூடிய சக்தியை அதை ஹீட் பண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றி கொண்டு வருவது, அதுக்கு 2 வருஷம். இப்படி ஒவ்வொரு மையத்தை மாற்றி வருவதற்கு குறைந்தது 2 வருடங்கள் ஆகும்னு சொல்லுவாங்க சாமி அந்த காலங்களில். அப்போ 2 வருடங்கள் ஒரு மையத்தை மாற்றி வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் 2 மையம். அப்போ 14-15 வயசில் தான் நமக்கு என்ன முடியும், தவம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ 14-15 வயசில் என்ன ஆகும், அப்போ தான் இந்த செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற உடலில் இருக்கக்கூடிய அந்த புனிதமான பொருள் நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை அடையும். வித்து ஆற்றல் தான் நமக்கு என்ன ஆகுது, அதுதான் உயிர் சக்தியாக திணிவு பெறதுனால அப்போ அந்த ஆற்றல் ஓரளவுக்கு பக்குவப்படுவதற்கு 14-15 வயசு ஆகணும். அப்போ அந்த 15 வயசுக்கு மேலே ஒருத்தர் தியானம் கற்றுக்கிட்டு 2 வருடங்கள் ஒவ்வொரு சக்கராசிலையும் போனால் 7 சக்கராசில் மேலே வருவதற்கு குறைந்தது 14 வருடங்கள். அப்போ 14-15 28 வயசு ஆல்மோஸ்ட். என்ன சொல்லுவாங்க அந்த காலங்களில் நமக்கெல்லாம் தெரியும், முன்னால் என்ன வயசில் திருமணம் பண்ணாங்கன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு 12 வயசு எல்லாம். சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி கூட பாலியல் விவாதம், அதுக்கப்புறம் தான் பின்னாடி தான் நமக்கு ஆஃப்டர் 1947 அப்புறம் தான் அதெல்லாம் டோட்டலாகவே அதை ஃபுல்லாகவே நம்ம அதை என்ன பண்ணோம், தவிர்த்துட்டோம். அப்போ அந்த காலங்களில் ஒரு 14-15 வயசில் திருமணம் ஆகிறது. இப்போ 28 வயசு வரைக்கும் யோகத்தில் ஈடுபட்டு அவர் மேல்நிலைக்கு வருவதற்குள்ளே என்ன ஆயிரும், கிட்டத்தட்ட அந்த கால கணக்கு பார்த்தா 6 கிழவன் ஆயிடுவார். அப்போ அதுக்கப்புறம் அவருக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க. அதனால் இந்த யோகம் என்பது தவம் தியானம்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அப்போ இதுவும் நமக்கு மகிழ்ச்சி சந்தர்ப்பம் எளிமையாக சின்னாச்சு. அப்போ ஒவ்வொரு இடத்துல அது மட்டுமல்ல, இந்த ஒவ்வொரு ஆதாரங்களையும் உயிர் சக்தி மையமாக வைத்து இயங்கும் பொழுது என்ன ஆகுன்னு சொன்னால் அது உடல் ரீதியாக மன ரீதியாக சில பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை பார்த்தோம். அப்படி இடைப்பட்ட சக்கரங்களில், அதாவது புருவமத்தின்னு சொல்லக்கூடிய ஆக்கினைக்கும் மூலாதாரம் சொல்லக்கூடிய அந்த செக்ஸுவல் கிளாண்டுக்கும் இடைக்கக்கூடிய சக்கரங்களில், அது சுவாதிஷ்டானத்தில் மணிப்பூர்வத்தில் எங்கேயாவது உயிராற்றல் சிக்கிக்கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு இருந்தனால இந்த குண்டலினி யோகம் அப்படிங்கிறது இயல்பாக எல்லாருக்கும் இல்லை, வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தது. அப்போ 1000கணக்கான பேர் பயிற்சி பண்ணாங்கன்னு சொன்னால் அதில் தேர்ச்சியாக வந்தவங்க 1-2 தேர்ச்சி வந்தாங்க. இதற்காக என்ன வழிமுறை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால், அப்போ இடையில் இருக்கக்கூடிய சக்கரங்களை பைபாஸ் பண்ணி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியினுடைய ஆற்றலை காந்தத்தை இரும்பை காந்தம் கவருவது போல ஆசானவர் தன்னுடைய உயிராற்றலுடைய சக்தியை தூண்டி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை இடைப்பட்ட சக்கரங்கள் ஒரு 5 ஆதாரங்களை பைபாஸ் பண்ணி கொண்டு புருவமத்தில் வச்சு பண்ணுறதுனால இந்த குண்டலினி யோகத்துக்கு பேர் எளிமுறை குண்டலினி யோகம். ஸோ குண்டலினி யோகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் யாராவது புது நண்பர்கள் இதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதை திருப்பி சொல்கிறேன். குண்டம் என்றால் அக்னி, அலி என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒன்று. அப்போ அக்னிங்கிறது உயிர் சக்தி தான், குண்டலினிங்கிறது வேறு இல்லை, நம்முடைய உயிராற்றல் தான். அப்போ இது எல்லாருக்கும் ஜாதி மத இன மொழி ஏற்பாடு எல்லாருக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியானது அதுதான் குண்டலினி சக்திங்கிறது. அப்போ குண்டலினி சக்தின்றது மையமாக இருக்கக்கூடிய மூலாதாரத்தை மையமாக வச்சு இயங்கும் பொழுது அதில் ஏற்கனவே அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களோ அதுதான் போக முடியும். அப்போ அதை தாண்டி நமக்கு வரணும்னா குருவுடைய உயிர் சேர்க்கை சொல்கிறதில்ல, வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. எப்படி ஒரு பாத்திரம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாலானது ஒரு துளி தயிர் விட்டால் அந்த பால் தயிராக மாறுவது போல், ஒரு பாத்திரம் முழுவதும் ஒரு பானை முழுவதும் இருக்கக்கூடிய பாலானது ஒரு பொட்டு தயிர் ஊற்றும் பொழுது தயிர் எப்படி அந்த பால் எப்படி தயிராக மாறுவது போல் ஆசானுடைய உயிர் கலப்பு தான் அகத்தவத்தில் முக்கியம், தவத்தில். அப்போ தவம் யாருடைய கருணைன்னு சொன்னால் குருவுடைய கருணை. அப்போ இங்கே பைபாஸ் பண்ணுறோம். அப்போ பைபாஸ் பண்ணி கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே ஏற்றி எளிய முறை கொண்டு புருவமத்தில் கொடுக்குறோம். அப்போ இது அறிவு மையமாக விழிப்பு நிலை. அப்போ இது வரைக்கும் புலன் வழியில் சென்று கொண்டிருக்கூடிய மனம் சாமி சொல்லுவாங்க, அதாவது திருமூலர் சொல்லுவார், பார்ப்பான் நகத்துள்ளே பார்ப்பசு 5 உண்டு, பார்ப்பான் நகத்துள்ளே பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, பார்ப்பான் பசைந்தும் பார்ப்பான் அகத்துள்ளே பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பாரும் இன்று வெறித்து திரிவன, மெய்ப்பாரும் இருந்து வெறியும் அடங்கினால்
பார்ப்பான் பசைந்தும் பாலாய் சொரியுமே. அப்போ பார்ப்பான் பசு 5 பசுங்கிறது எதுவும் இல்லை, நம்முடைய கண்ணு காது மூக்கு, கண்ணு காது மூக்கு தோல் நாக்கு. அப்போ இந்த 5 புலன்கள் மூலியமாக என்னாச்சு, இந்த 5 புலன்கள் மூலியமாக தான் நம்முடைய என்னாச்சு, நம்முடைய உயிராற்றல் செலவாகி அனுபவங்களை பெற்றது. அதுலேயே இன்பம் நயிச்சதுக்காண்டி இந்த புலன்கள் வழியாகவே போகக்கூடிய மனம்தான் பொதுவான மனம். அப்போ அந்த மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயை என்று சொல்லுவாங்க மகரிஷி. மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயை. அப்போ மனம் என்ன பண்ணும், அந்த புலன் வழியிலிருந்து விடுபட்டு உயிர் மையமாக உயிரை உணரக்கூடிய விஷயங்கள் தான் தவம் என்று பேர். அப்போ அஷ்டாங்கத்தில் இருக்கக்கூடிய நாள் வந்து என்னென்னு சொன்னால், மனம் புலன்கொழியாக போயிட்டுக்கூடிய மனதை வந்து திருப்புவது பிரத்யாகாரா. பிரத்யாகாரன்றது முதல் நிலை. அதுக்கப்புறம் விரும்பிய பொருள் அல்லது செயல் மீது மனதை குவிப்பது, செலுத்துவது, ஃபோக்கஸிங்கான மைண்ட் இன் ஒன் பாயிண்ட் அப்படிங்கிறது தாரணா. நமக்கு அது சிலை வணக்கத்தில் கிடைக்கிது. அப்போ தாரணங்கிறது தியானம்ன்றது தவம் என்பது உயிர் மேல் மனம் செலுத்துவது தவம். அப்போ மனம் எங்கேருந்து கிளம்புது, மனம் உயிர் தான் மனமாக மாறுது. அப்போ அந்த மனதை கொண்டு போய் உயிர் மேலேயே செலுத்துறது தான் தவம். அப்புறம் அந்த உயிராக எது இருக்குதுன்னு சொன்னால், இந்த உயிராக மட்டுமில்லை, இது போல் பிரபஞ்சக்கூடிய அனைத்துமாக அறிவாக இருப்பது, எல்லாம் வல்ல இறைநிலையே அறிவாக எனக்குள்ள உயிராகவும் இருக்கிறது என்று அந்த இறைநிலை அளவுக்கு மனதை உயர்த்தி அதோடு லயிக்கக்கூடிய நிலை தான் சமாதி. சமாதி என்றால் இறந்த பிறகு கிட்டுவதல்ல, செத்த பிறகு அடைகிறதல்ல. வாழும் காலத்தில் ஆதிக்கு சமமாக நம்முடைய மனநிலையை மேலே கொண்டு போதுதான் சமாதி என்ற நிலை. இதுதான் அஷ்டாங்க யோகம். அப்போ இந்த அஷ்டாங்க யோகத்தை எளிமைப்படுத்தி தான் மகரிஷி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மனவளக்கலை அகத்தவமாக கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ இப்போ நமக்கு என்னாச்சு, குருவுடைய சேர்க்கையின் காரணமாக மனம் என்னாச்சு, உயிராக மாற்றம் பெற்று மனதை உயிராக உணர முடியுது. அப்போ மனம் வந்து ஒரு புலன் உணர்வாக, முதலில் பூர்வ மத்தியில் ஒரு புலன் உணர்வாக தொடு உணர்வாக உணரக்கூடியது. அதன் பிறகு நமக்கு உச்சியிலே நமக்கு உயிராக உணரக்கூடிய தன்மை துரியத்தில். அப்போ உச்சியில் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த பூர்வமத்தில் செய்யக்கூடிய தவமானது தியானமானது நம்முடைய பிட்யூட்டி சுரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த சுரப்பியை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். இப்போ பிட்யூட்டி சுரப்பிங்கிறது தலைமை சுரப்பி என்று சொல்லுவாங்களா, மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் பாடி, அதை ஆக்டிவேட் பண்ணும். அடுத்த நிலை துரிய தவம் என்று சொல்லக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய தவமானது பீனியல் சுரப்பியை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ இந்த பீனியல் சுரப்பி தான் நமக்கு என்ன ஆகுது, ஹார்மோன்ஸ் ரெகுலேட் பண்ணுது. மெயினாக 2 ஹார்மோன்ஸ், ஒன்று மெலட்டோனின், 2வது செரட்டோனின். அப்போ செரட்டோனிங்கிறது குறைபாடு தான் நமக்கு டிப்ரெஷன் வருது. அப்போ அந்த டிப்ரெஷனை தடுத்து நமக்கு என்ன ஆகும், மனதுக்கு வந்து தெளிவையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை துரியத்தில் உண்டு. அதன் பிறகு மனவளக்கலை என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னால், பஞ்ச இந்திரிய தவம்னு சொல்லி சாமிச்சு கொடுக்குறாங்க. துரியத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு புலன்கள் மேலேயும் மனம் செலுத்தி செய்யக்கூடிய தவமாக பஞ்ச இந்திரியம், பஞ்சபூத நவக்கிரக தவம், அப்புறம் துரியாதீத தவம். அப்போ எல்லாம் வல்ல இறைநிலையாக மாற்றம் பெறக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனதை உயர்த்தி இந்த பிரபஞ்ச காலத்தில் லயிக்க வச்சு பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய சுத்த வெளியில் கொண்டு நம்முடைய மனதை உயர்த்தக்கூடிய தன்மையாக துரியாயுத தவத்தை கொடுத்து திருப்பி ஒவ்வொரு கிளான்ஸையும் மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுற, எந்த சக்கரத்தை வந்து நம்ம பைபாஸ் பண்ணி போனோமோ அதில் இருக்கக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கின்றதுக்காக 9 மையங்கள் 7 ஆதாரங்கள் இந்த உடலை தாண்டி இருக்கக்கூடிய பேரியக்க மண்டலம் சுத்த வெளின்னு சொல்லக்கூடிய இந்த 9 மையங்களையும் இருக்கக்கூடிய தவங்களை மனவளக்கலையில் மகரிஷி கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு உடலுக்கு எப்போதுமே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கான நித்தியானந்த தவத்தை கொடுத்துருக்காங்க. இறுதியாக இறைநிலை தவம். ஆக மொத்தம் 9 தவ முறைகள் இருக்குது அகத்தவத்தில் நமக்கு 9 தவங்கள். 1 ஆக்கினை, அப்புறம் மேலேற்றப்பட்ட சக்தியை வந்து ஆக்கினைக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஏன்னு சொன்னால் தவம் ஆற்றல் பெருக 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 நமக்கு என்ன ஆகுனா, உடலுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக நாம் செய்யக்கூடிய தவம் வந்து உடல் ஆற்றலாக மாறுவதற்கான சாந்தி தவத்தை, இந்த சாந்தி தவம் வந்த பிறகு தான் நமக்கு என்ன ஆச்சு, இந்த குண்டலினி யோகமே எல்லாரும் எளிமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, ஆண்கள் பெண்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிதாக மாறி போச்சு இன்றைக்கி. ஏன்னு சொன்னால் அகத்தம் என்பது அந்த காலங்களில் பெண்களுக்கு பெரும்பாலும் கிடையாது என்று சொன்னாங்க. ஆரம்ப காலங்களில் ஒரு சில பேர் நமக்கு ஔவையார் அல்லது காரைக்காலமையார் மாதிரி கொஞ்சம் பேர் தான் நமக்கு ஆன்மீகத்தில் தாங்களே தவிர பெரும்பாலும் பெண்கள் வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் இடைப்பட்ட காலங்களில் புறக்கணிக்கப்பட்டார்னு சொல்லலாம். அப்போ அதற்கான அவருக்கு மாதாந்திர அந்த பீரியட் சைக்கிள் வந்து ஒரு காரணமாக இருக்கிறனால உயிராற்றல் மேலே ஏற்றின ஆற்றல் வந்து நமக்கு இறங்கிடும் அப்படின்றனால அதுவும் தவிர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் எப்படி விதை எப்படி முக்கியம், அது போல் விளைநிலமும் முக்கியம் என்ற வகையில் பெண்களுக்கும் தவத்தை, இந்த அகத்தவத்தை கொடுத்தது வந்து நம்முடைய குருபுரான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியுடைய சிறப்பான செயல்பாடு என்று சொல்லலாம். அப்போ என்னாச்சு, நமக்கு சாந்தி தவங்கிறது பார்த்திங்கன்னா
மேல்நிலை தவமானு சொல்லக்கூடிய ஆக்னி துரியம் போன்ற தவங்கள்லாம் ஒரு கார் ஓட்டும் பொழுது ஆக்சிலேட்டர் அமைக்கிட்டு நல்லா போகிற மாதிரி. ஆனால் பிரேக் பிடிக்கலன்னா ஆகும், பிரேக் போல் நமக்கு சாந்தி தவம். அதன் பிறகு புலன்கள் பயப்படாமல் இருப்பதற்கு பஞ்சேந்திரியம், பஞ்சபூதம் நவக்கிரகம் நமக்கு எப்போதுமே நமக்கு உதவியாக இருக்கின்றக்காக பஞ்சபூத நவக்கிர தவம். அதன் பிறகு துரியாதி தவம், 9 மையம், நித்யானந்தம், இறைநிலை என்று 9 தவங்களோடு கொடுத்துட்டு அதோடு மட்டும் இல்லாமல் அகத்தாய்வு பயிற்சிகளையும் சேர்த்து கொடுக்குறார்கள். ஏன்னா இங்கே மனம் குவியும் பொழுது மனதுக்கு என்ன ஆகும், வலிமை ஜாஸ்தி ஆகும். அப்போ வலிமைப்படுத்தப்பட்ட மனம் நல்ல வகையில் நம்ம பயன்படுத்தணும். நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற பதிவுகளை மாற்றணும். அதற்காக நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகளையும் மகரிஷி வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அகத்தாய்வு பயிற்சிங்கிறது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவித்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற 5 அடிப்படை பயிற்சியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பல விளக்கங்கள், இயற்கையை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி, உயிரின தன்மாற்றங்களை பற்றி நிறைய விளக்கங்கள், குடும்ப அமைதியை பற்றி எல்லாத்தையும் பற்றி ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுத்து நம்மை ஒரு நல்ல ஒரு மேல்நிலைக்கு, அவரை விட உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு எல்லா வகையிலும் பயிற்சி கொடுத்துருக்காங்க மகரிஷி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உன்னத பயிற்சி தான் அகத்தவம். அப்படிப்பட்ட அகத்தவத்தை கற்றுக்கொள்வதால் நமக்கு என்ன நடக்குன்னு சொன்னால், சாமிஜி ஒரு பாடலில் சொல்கிறாங்க பாருங்கள், அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர். அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர். அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி. அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி. அகத்தவத்தால் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளாம். அகத்தவத்தால் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளாம் அப்படின்னு அகத்தவம் நமக்கு என்ன, அகத்தவத்தை அது மட்டும் அல்ல, அகத்தவம் இல்லறத்தை அன்பகமாக மாற்றிவிடும். அப்போ 5 புலன்களிலிருந்து விடுபட்டு நமக்கு 6 குண ஆளுமை பேர் அடைந்திடலாம். அகத்தவத்தால் 6 குண ஆளுமை பேர் அடைந்திடலாம். அகத்தவத்தால் அனைத்து உயிர்கள் அருநட்பை பெற்றிடலாம். அது மட்டுமல்ல, அகத்தவம் தீவிரை அகற்றும், அருள் நெறி இயல்பாக்கும். அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் ஒரு சிறந்த முறை. அகத்தவமே உயிர் வழிபாடதனை விளக்கும் ஒளியாகும். அகத்தவமே மதங்களெல்லாம் அடையும் முடிவு. அப்போ எல்லா மதங்களும் எதை சொல்லிக்கிட்டு சொன்னால் இந்த தவத்தை தான் சொல்கிறது எல்லாமே. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ என்று பைபிள் சொல்கிறது. இறையாட்சி இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ எனக்குள்ளே இறைவன் என்னவாக இருக்கின்றான், எனக்குள்ளே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றான். அப்போ எனக்குள்ளே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றான்னு சொன்னால் என்னுடைய மனம் என்ற நிலையை தாண்டி நான் உயிர் உணர்வு பெற்று உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய அறிவாக இருக்கக்கூடியது எல்லாம் உள்ள இறைநிலை என்ற ஒட்டுமொத்தமான உணர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இதுதான் நமக்கு அகத்தவம். அப்படிப்பட்ட அகத்தவம் தான் நமக்கு மனவளக்கலை தியானமாக மகரிஷி நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. சொல்லுவார்ல வள்ளுவர், தவமும் தவமுடியாருக்காகும்னு சொல்லுவார். தவமும் தவமுடியாருக்காகும், அவம் அதை அக்தில்லார் மேற்கொள்வது என்று சொல்வார். அது மட்டும் இல்லை, தன்னுயிர் தான் அறப்பெற்றானே ஏனைய மண்ணுயிரெல்லாம் துளும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தவத்தை செய்யச்சு நமக்கு என்ன ஆகும், நம்முடைய மனதை வலிமை கூடும். நாம் எதை நினச்சாலும் அதுவாக அதை அடைவதற்கான வழிமுறையில் கொடுக்கும். இப்படி தவத்தினுடைய பெருமையை நம்ம சொல்லலாம். ஒரு இதில் நம்ம ஒரு முடிச்சிட முடியாது. இது ஒரு பெரிய இது. நமக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைக்கு புரட்டி போடக்கூடிய தன்மை எதுன்னு சொன்னால் தவம்தான். வேண்டியாங்க எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படுங்கிறார் வள்ளுவர். பாரதி சொல்கிறார், தவமொன்றும் இல்லையெனில் சாதனையும் இல்லையடான்றார். சிவமென்று உள்ளதென்று சிந்தி செய்தால் போதுமாடா. வேணும் சொல்கிறார், வேண்டுவெல்லாம் பெறுவார் வேண்டார் எதனையும். வேண்டுவெல்லாம் பெறுவார் வேண்டார் எதனையும் மட்டின்று புவியோர் இவரை ஈஸ்வரனை போற்றுவாரே. அப்போ அந்த வள்ளுவர் மூலம் சொன்ன பாருங்கள், ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளார். அதை தான் பாரதி சொல்கிறார். மற்றின்று புவியோர் இவரை ஈஸ்வரனை போற்றுவாரே அப்படின்னு. மனிதன் சாமி சொல்லுவாங்க, மனம் மாயை என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் மாய்வதே இல்லை, மனமே அறிவாக மறுபிறப்பு எய்திடும். மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை. மனதிலே உள்ளதெல்லாம் மற்றெங்கே தெளிவு. அப்போ என்னுடைய மறுமுனையாக இருக்கக்கூடிய தெய்வத்தை உணர்வதற்கு எனக்கு எது வழின்னு சொன்னால் அகத்தவம் தான். அப்போ அகத்தவம் என்பது, அகம் என்பது உள்ளமாக இருப்பது இறைநிலை, அதுவே அறிவாக இருக்கின்றது. அந்த இறைநிலை தவம் என்ற வார்த்தைக்கு தன்மையமாதல். அப்போ அகத்தவம் என்பது அதுவானால் அதுவே சொல்லும். மனிதன் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அப்படியே இறைநிலையாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை எதுவோ, தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளை மாற்றிவிட்டு
தானும் வாழ்ந்து மற்றவர்கள். அப்போ என்னுடைய இறைவனில் எனக்குள்ள அறிவாக இருக்கின்றான்னு சொன்னால் என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்துமாக யார் இருக்கின்றான்னு சொன்னால் அதே இறைவன் தான் இருக்கின்றான் என்ற உணர்வில் அனைத்து உயிர்களுக்கும் தொண்டாற்றக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த தவத்தினுடைய உச்சக்கட்ட பேர். அதான் சொல்லார் இல்லையா, மனிதன் என்ற உருவினிலே மாக்கள் உண்டு மக்கள் உண்டு. ஏன்னா உணர்ந்தவங்களும் இருப்பாங்க, உணராதவங்களும் இருப்பாங்க. மனிதன் என்ற உருவினிலே மாக்கள் உண்டு மக்கள் உண்டு. மனமறிந்து மனஇதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும், மனமறிந்து மனஇதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் தொண்டாற்றும் முனிவன் முழு மனிதன். அப்போ மனிதன் என்று சொன்னால் இறைநிலையை உணர்ந்து இறைநிலையாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் தொண்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை படைத்தவன் தான் மனிதன். அப்போ மனம் எப்போ இதமாக இருக்கும், மனது இதமாக இருப்போம் மனிதன் என்று சொன்னால், மனம் இதமாக இருக்கும்னு சொன்னால் எப்போதுமே வி ஹாவ் டு சர்வ் த சொசைட்டி. சொன்னாலே வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம். தாய்மானவர், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரமே. அப்போ இதுதான் கடைசியாக வந்து என்ன பண்ணாங்க, தே ஹவ் டு டு சொசைட்டி, சரண்டர் த சொசைட்டி. அதுதான் சன்னியாசங்கிறது. சன்னியாசங்கிறது கையில் கமண்டலம் முடிச்சு போகிறதில்ல, தன்னை டோட்டலாக சரண்டர் டு சொசைட்டி அப்படிங்கிற ஒரு நிலை தான். சாமிஜி கடைசியாக ஒரு பாடல் சொல்லி முடிச்சிடுறேன். இறைவா நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய். உறைவா என் உள்ளத்தறிவாய், உனக்கு என்னை தந்தேன். ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகு காக்கு. முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனிதகுலம் உணர்ந்து இயக்கச் செய்வாய். மறைவாக அறிவாக உள்ள நீ மண்ணுலகில் மக்களிடம் பரவிட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான இனம்தான் இன்றைக்கு நம்மை போன்ற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மூலமாக இன்றைக்கு மனவளக்கலை ரொம்ப சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. மகரிஷியை போற்றுவோம், மனவளக்கலையை போற்றுவோம், அகத்தகத்தை தொடர்ந்து செய்வோம். அனைத்து உயிர்களுக்கும் இணைந்த தொண்டை செய்து நம்முடைய பிறவி நோக்கத்தை நல்லபடியாக முடிப்போம் என்று சொல்லி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதுவரை உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையாற்றல், உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பமும் தொழிலும் வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, மிகவும் சிறப்பாக பேராசிரியர் அன்பரசன் ஐயா அவர்கள் அகத்தவம் எனும் தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனையை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழும் விதமாக அனைவரும் தவநிலைக்கு வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி அன்பரசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கியும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். குரு காணிக்கை வழங்கிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் குருவினுடைய நினைவிலிருந்து தெரிவித்து மகிழ்கின்றோம். மனமுவந்து தாங்கள் அளிக்கும் குரு காணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் ATGயின் படி வருமான வரி விலக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்து கொண்டு தற்பொழுது மேலும் சில அறிவிப்புகளை காணொளி காட்சி மூலம் காணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான வேண்டுகோள். ஆன்மீக உலக சாதனை தவம் 15வது வேதாத்திரிய வேள்வி தினம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியும் உலகம் முழுவதும் சென்றடைய ஒன்று கூடுவோம். மார்ச் 28, 2021 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி தினத்தில் ஆன்மீக உலக சாதனை புரிய தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் அனைவரும் ஒரு சேர அமர்ந்து இந்த தவத்தில் ஈடுபடலாம். பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற உங்கள் குடும்பத்தினர், உறவினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த தவத்தை சிறப்பித்து தர வேண்டும். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே
ஒரு செல்போன் மட்டும் இருந்தால் போதும். அங்கிருந்து கொண்டே நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அன்போடு வரவேற்கிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த தவத்தில் அனைவரும் கலந்து கொள்ள மீண்டும் வேண்டுகிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த இணைப்பு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். அதுபோல இணையம் வழியாக இந்த இணைப்பு காலை 5:15 மணி முதல் இரவு 9 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரில் இருந்து சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தகவல் தொழில்நுட்ப இயக்குனர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். மேலும் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்து பல்வேறு டெக்னிக்கல் உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆழியாறு IT டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மாலை நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் குருவின் நினைவில் நின்று உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இனி அடுத்து ஆங்கில நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். தொடர்ந்து ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் பேராசிரியர் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தி, அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள், உலகநல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. இனி நாளைய நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். வழக்கம் போல நாளை காலை 5:15 மணிக்கு இறைவணக்கம் குருவணக்கம், தொடர்ந்து 5:30 மணிக்கு 9 மைய தவம் தமிழில் நடைபெறும். 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மைய தவம், பகல் 10:50 மணிக்கு தூரிய தவம், மகரிஷி அவர்களின் கவிதை மற்றும் விளக்கம். பகல் 11 மணிக்கு பேராசிரியர் அருள்நிதி MKS ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து தன்னுணர்வு எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றி 11:45 மணிக்கு நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க இருக்கின்றார்கள். நாளை மாலை நிகழ்வுகள். மாலை நிகழ்ச்சியாக 6 மணிக்கு ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் மகரிஷியுடன் இணைந்து பஞ்சபூத நவகிரக தவம், ஆன்மீக உலக சாதனை புரிய அனைவரும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியுடன் இணைந்திடுவோம். 6:30 மணிக்கு பேராசிரியர் உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் நாமக்கல்லில் இருந்து உணர்த்தி உயர்வோம் எனும் தலைப்பில் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் இணைந்து நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளிக்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை நிகழ்த்தி அறிவிப்புகள், உலகநல வாழ்த்தோடு நாளைய நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர்கள் தமது அனுபவங்களோடு வேதாத்திரிய கருத்துக்களை பல்வேறு தலைப்புகளில் காலை மாலை 2 வேளைகளிலும் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தி வருகின்றார்கள். எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூறி அனைவரையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் ஓய்வு நேரங்களில் கேட்டு மகிழலாம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் தங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெற வைப்பதும் குருவுக்கும் சமுதாயத்துக்கும் நாம் அளிக்கும் குரு காணிக்கையாகும் என்று கூறி, இத்துணை நேரம் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் எனும் வாழ்த்துக்களையும் கூறி, உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளங்கைகளில் வேதாத்திரியம் மலர ஒவ்வொரு நாளும் இணைந்திடுங்கள் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் என்று கூறி, மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய துணை பேராசிரியர் அருள்நிதி சாந்தி அரவிந்தன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Be blessed
blessed by the divine. Let's join together to do online meditation and make a spiritual world record to spread the power of Kundalini Yoga taught by Yogiraj Vethathiri Maharishi. Join us to do 5 elements and 9 planets meditation on March 28, 2021 at 6 p.m. Indian Standard Time. Please subscribe to Sky Yoga TV channel on YouTube by pressing the bell button and participate in the online meditation. Please contact nearest Sky centers for further details. Join us with your family and friends and make it as a grand success. Be blessed by the divine. 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 May the whole world enjoy prosperity, happiness, and peace. Good evening, and a very warm welcome to one and all present here for the spiritual session in English on behalf of our World Community Service Center IT team Aliar. Age is only a number. Who doesn't want to stay young always? Yes, we can stay young, even though our age might increase. We have with us our Professor Krish Murali Ishwar from Bangalore, who is giving some tips on the art of staying young while growing old. A few words about our professor. Krish Murali Ishwar is the Director IT of the World Community Service Center. He has transformed the functioning of the WCSC IT department with his innovative techniques and have helped to spread the Sky Yoga system to different corners of the globe. Professor got into Sky system in 1984 and has been serving the Sky system for the past 36 years. Professor was blessed to learn Kayakalpa Yoga from R. Swamiji in person in 1986 and became a master in Kundalini Yoga in 1987. Krish sir is an ardent follower of Vedatriyam. We have such an eminent personality with us tonight to share his thoughts on the topic, the art of staying young while growing old. Very eager to listen to you, sir. No need to mention, sir has his own YouTube channel and plenty of followers for all his speeches. A hearty welcome, sir. We are eager to hear your tips on staying young while growing old. Over to you, sir. Be blessed by the divine. வாழ்க வளமுடன். The art of staying young while growing old. I was in Tokyo in a place called Sakura-Kicho during the Sakura times in Japan about 15 or 16 years ago. I heard of this beautiful little village called as Okinawa, where there are over 25 people over the age of 100 for every 100,000 inhabitants, far more than the global average. There is something fascinating about this village. Of course, I didn't have time to go and visit that village, but much later I read this beautiful book called as Ikigai. Ikigai, the book beautifully documents how a healthy diet, a simple life in the outdoors, green tea, the subtropical climate, and Ikigai shaped the life of people in Okinawa.
Is Ikigai the reason there are more centenarians in Okinawa than anywhere else? How does it inspire people to stay active until the very end? What is the secret to a long and happy life? There is a specific place in Okinawa called as Ogimi, a rural town on the northern end of the island with a population of 3,000 that boasts the highest life expectancy in the world, a fact that has earned it the nickname the Village of Longevity. The residents of this little village speak an ancient dialect and practice an animist religion that features long-haired forest spirits called Bunagaya. As soon as you arrive in a village, you could sense the incredible friendliness of its residents, who laughed and joked incessantly amid lush green hills fed by crystalline waters. There is something far more powerful than just these natural resources at work in this little village. An uncommon joy flows from its inhabitants and guides them through the long and pleasurable journey of their life, the mysterious Ikigai. What is it? What is it exactly? How do you get it? People who have visited the Okinawa have said it never ceased to surprise them that this haven of nearly eternal life was located precisely in Okinawa, where 200,000 innocent lives were lost at the end of World War II. Rather than harbor animosity towards outsiders, Okinawans live in the principle to treat everyone like a brother, even if you have never met them before. It turns out that one of the secrets to happiness of Ogimi's residents is feeling like part of a community. From an early age, they practice teamwork and so are used to helping one another. Nurturing friendships, eating light, getting enough rest, and doing regular, moderate exercise are all part of the equation of good health. But at the heart of the joy that inspires these centenarians to keep celebrating birthdays and cherishing each new day is their Ikigai, the art of staying young while growing old. What is your reason for being? According to the Japanese, everyone has an Ikigai. Some people have found their Ikigai while others are still looking, though they carry it within them. Our Ikigai is hidden deep inside each of us, and finding it requires a patient search. According to those born in Okinawa, the island with the most centenarians in the world, our Ikigai is the reason we get up in the morning. Having a clearly defined Ikigai brings satisfaction, happiness, and meaning to our lives. Today, let us help each other and share the insights from Japanese philosophy on the lasting health of body, mind, and spirit. Your Ikigai is a mix of your passion, mission, profession, and vocation. What you love, what the world needs, what you can be paid for, and what you are good at. It is the intersection of these four dimensions that determines Ikigai. One surprising thing you notice staying in Japan is how active people remain after they retire. In fact, many Japanese people never really retire. They keep doing what they love for as long as their health allows. There is, in fact, no word in Japanese that means retire in the sense of leaving the workforce for good as in English. Dan Buchanan, a National Geographic reporter who knows the country well, having a purpose in life is so important in Japanese culture that our idea of retirement simply doesn't exist there, he says.
the island of almost eternal youth. Certain longevity studies suggest that a strong sense of community and a clearly defined ikigai are just as important as the famously healthful Japanese diet, perhaps even more so. Recent medical studies of centenarians from Okinawa and other so-called blue zones, the geographic regions where people live longest, provide a number of interesting facts about these extraordinary human beings. Not only do they live much longer than the rest of the world's population, they also suffer from fewer chronic illnesses such as cancer and heart diseases. Inflammatory disorders are also less common. Many of these centenarians enjoy enviable levels of vitality and health that would be unthinkable for people of advanced age elsewhere. Their blood tests reveal fewer free radicals, which are responsible for cellular aging. Another day I will speak about free radicals in details. Japanese believe that it is a result of drinking tea and eating until their stomachs are only 80% full. Women experience more moderate symptoms during menopause. The rate of dementia is well below the global average. In Japanese, ikigai means life to be lived worthwhile and to head into the battle of life taking initiative as a leader and living beautifully and elegantly. Research clearly indicates that the Okinawans' focus on ikigai gives a sense of purpose to each and every day and plays an important role to their health and longevity. Okinawa holds first place among the world's blue zones. In Okinawa, women in particular live longer and have fewer diseases than anywhere else in the world. The 5 regions identified and analyzed by Dan Buettner in his book The Blue Zones are 1. Okinawa, Japan. The locals eat a diet rich in vegetables and tofu, typically served in small plates. In addition to their philosophy of ikigai, the moai, or close-knit group of friends, plays an important role in their longevity. 2. Sardinia, Italy, specifically the provinces of Nuoro and Ogliastra. Locals of this island consume plenty of vegetables. As in Okinawa, the cohesive nature of this community is another factor directly related to longevity. 3. Loma Linda, California. Researchers studied a group of Seventh-day Adventists who are among the longest living people in the United States. 4. The Nicoya Peninsula in Costa Rica. Locals remain remarkably active after 90. Many of the region's older residents have no problem getting up at 5:30 in the morning to work in the fields. 5. Ikaria, Greece. One of every 3 inhabitants of this island near the coast of Turkey is over 90 years old, compared to less than 1% of the population of the United States. A fact that has earned it the nickname the Island of Long Life. The local secret seems to be the lifestyle that dates back to 500 BC. There are several factors that seem to be the keys to longevity and are found across the blue zones, paying special attention to Okinawa and its so-called village of longevity. First, however, it is worth pointing out that 3 of these regions are islands where resources can be scarce and communities have to help one another. For many, helping others might be an ikigai strong enough to keep them alive. According to scientists who have studied the 5 blue zones, the keys to longevity are diet, exercises,
finding a purpose in life, an ikigai, and forming strong social ties. That is, having a broad circle of friends and good family relations. Members of these communities manage their time well in order to reduce stress, consume less meat or processed foods, or drink alcohol in moderation. They don't do strenuous exercise, but they do move every day, taking walks and working in their vegetable gardens. People in the blue zones would rather walk than drive. Gardening, which involves daily low-intensity movement, is a practice almost all of them have in common. One of the most common sayings in Japan is hara hachi bu, which is repeated before or after eating and means something like fill your belly to 80%. Ancient wisdom advises against eating until we are full. This is why Okinawans stop eating when they feel their stomachs reach 80% of their capacity, rather than overeating and wearing down their bodies with long digestive processes that accelerate cellular oxidation. I will soon speak about cellular oxidation in another speech. Of course, there is no way to know objectively if your stomach is at 80% capacity. The lesson to learn from the saying is that we should stop eating when we are starting to feel full. The extra side dish, the snack we eat, when we know in our hearts we don't really need it, the apple pie after lunch, all these will give us pleasures in the short term, but not having them will make us happier in the long term. The way food is served is also important. By presenting their meals on many small plates, the Japanese tend to eat less. A typical meal in a restaurant in Japan is served in 5 plates on a tray, 4 of them very small and the main dish slightly bigger. Having 5 plates in front of you makes it seem like you are going to eat a lot, but what happens most of the time is that you end up feeling slightly hungry. This is one of the reasons why Westerners in Japan typically lose weight and stay trim. Recent studies by nutritionists reveal that Okinawans consume a daily average of 1,800 to 1,900 calories compared to 2,200 to 3,300 in the United States, and have a body mass index between 18 and 22 compared to 26 or 27 in the United States. It is not the number of calories that is important, it is the calorie density that is important. A bowl of watermelon may have the same calorie as a small, round little laddu, but the bowl of watermelon is healthy and will quickly fill your stomach, and you will not want to eat more. The Okinawan diet is rich in tofu, sweet potatoes, and vegetables, roughly 11 ounces per day. You will see how rich and antioxidant-rich foods are included in this 80%. Another day we shall talk about antioxidant-rich foods. In fact, on 11th of March, I am speaking in Ariyar Zoom session in Tamil on antioxidant-rich foods. If you understand Tamil, you are most welcome to join us in the Ariyar Zoom session in the morning at 11 a.m. on the 11th of March. It is customary in Okinawa to form close bonds within local communities. A moai is an informal group of people with common interest who look out for one another. For many, serving the community becomes part of their ikigai. The moai has its origins in hard times when farmers would get together to share best practices and help one another cope with meager harvest. Members of the moai make a set monthly contribution to the group. This payment allows them to participate in meetings, dinners, games of Go and Shogi, which is a form of Japanese chess, or whatever hobby they have in common. The funds collected by the group are used for activities
But if there is money left over, one member, decided on a rotating basis, receives a set amount from the surplus. In this way, being part of a Moai helps maintain emotional and financial stability. If a member of a Moai is in financial trouble, he or she can get an advance from the group's savings. While the details of each Moai's accounting practices vary according to the group and its economic means, the feeling of belonging and support gives the individual a sense of security and helps increase life expectancy. I hope this little story about Okinawa inspires you to exercise, follow mostly a whole food plant-based diet, meditate, do Kayakalpa yoga, form friends, help each other, stay happy and live long. By the grace of the Divine Bliss and our Guru, may you live long with good health, enough wealth, peace, prosperity, fame and wisdom. Be blessed by the Divine. வாழ்க வளமுடன். Thank you very much, sir, for your enlightening speech and great many tips on staying young. Indeed, mind has to be young, irrespective of our age. We have taken the secret and we will try to follow it sincerely. Thank you once again, sir. Now we move on to the important announcements. With the new variant of COVID slowly spreading its wings, we need a higher immunity level to protect ourselves and face the challenges it poses. Kayakalpa, the ancient Siddha practice, is the easiest and the best method to improve our immunity, and the same is offered as online course. Learn from the comfort of your home by visiting kayakalpayoga.edu.in. Download the Android app and recommend it to your friends and relatives. Visit kundaliniyoga.edu.in, where all Sky courses are offered in online mode in any of the languages English, Tamil or Kannada. Check Anbuli app on Android phones and access or download our Swamiji's precious speeches there. Sky Yoga TV is our YouTube channel and Facebook page. Please connect with them and subscribe and click the bell button to get notifications about all our programs. You can also listen to all past speeches of our professors on various concepts of Sky Yoga. The countdown for the Spiritual World Record event scheduled for March 28, 2021 at 6 p.m. has started. Just 28 days more. World Community Service Center has scheduled a mass meditation event on 9 planets and 5 elements of nature meditation, where more than 1 lakh participants are going to join together and spread the message of love and peace by Vedatri Maharshi in the universal magnetic field. Become part of this event by subscribing to our Sky Yoga TV YouTube channel and logging in individually at the time of meditation. Donate generously to the World Community Service Center through Anbali app or our Prime website vedatri.edu.in. All donations are eligible for income tax exemption under 80G. It is now time for us to express our gratitude to the speaker of today's session. Let us all come to Duriya state to bless our Professor Krish Murali Ishwar for his excellent speech.
Professor Krish Murli Ishwar Sir, be blessed by the divine. His good health be blessed by the divine. His loving family be blessed by the divine. His divine services be blessed by the divine. We would like to extend our blessings to the sky meditators for their kind donations yesterday. Your generous donations will help us a lot to serve the society. By the grace of the divine, may you and your family enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. Be blessed by the divine. We are happy to bring the following online programs live from Alia Temple of Consciousness tomorrow at 5:15 a.m. 9 Central Meditation in Tamil, 6 a.m. exercises in Tamil, 7 a.m. 9 Central Meditation in English, 11 a.m. speech in Tamil by Professor Saumitran, Chennai, on the topic Pranava Ragasyam Part 2. Evening program details to be telecast live in YouTube channel of Sky Yoga TV. 6 p.m. Panchabhuta Navagraha meditation on 5 elements and 9 planets. Meditation in the voice of Maharshi in Tamil, along with subtitles in English. A preparatory for the Spiritual World Record event scheduled for March 28th. 6:30 p.m. speech in Tamil by Senior Professor Ulavan Ma Thangavelu, Namakkal, on the topic Unarthi Uyarvom, followed by speech in English by Professor Muniratnam, Chennai. Please share the program invites with your friends and relatives to get more people benefited through our practices. We thank our beloved President Arulnidhi Padma Shri S.K.M. Mailanandam Sir for his leadership, continuous support and guidance. Looking forward to seeing you all tomorrow. Till then, stay safe and practice our Kundalini Yoga. This is Radha Ravichandran signing off from the Aliyar World Community Service Center IG team. Be blessed by the divine. Good night. Let us conclude the session with world prayer. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின்